பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றாலே தனி சிறப்பு. A to B இன் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஜியோ ஸ்டுடியோஸ் அண்ட் ரெட் சில்லிஸ் பிரசன்ட் ஷாருக் கான் ஸ்டங்கி ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. பேரண்ட்ஸ் ஃபேமிலி உள்ள போற அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, இந்த நிகழ்வே வந்து என்ன பர்பஸ்க்காக வைக்கிறாங்க? ஒரு மாதிரி ஒரு 80 நாள் இவங்க ஃபேமிலியை விட்டு நிற்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபேமிலி மாதிரியான ஒருத்தங்க உள்ள என்டர் ஆனாங்கன்னா மிகப்பெரிய எனர்ஜி வந்து உள்ள ரீபூஸ்ட் ஆகும். ஸோ இதை பார்த்துட்டு வருவாங்க. சில பேர் மீடியா பின்னாடி வரமாட்டேன்னு இருக்கிறவங்க ஃபேமிலியில மட்டும் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோ உள்ள வருவாங்க. இதுதான் காலகாலமா பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் உள்ள வர எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன் ஒரு மாதிரி, செகண்ட் சீசன்ல இருந்து தேர்ட் சீசன் ஒரு மாதிரின்னு ஒவ்வொரு சீசன் ஒரு மாதிரி. ஃபோர்த் சீசன்ல இருந்து என்னன்னா பேரண்ட்ஸ் உள்ள வந்து அவங்களும் கண்டென்ட் ட்ரெண்ட் பண்ற லெவலுக்கு போறத ஒரு டேஸ்ட் பார்த்துட்டதுனால என்ன ஆகி போச்சு, அது இப்போ ஒரு பேட்டர்ன் ஆகி வர்ற லெவலுக்கு இப்ப பேரண்ட்ஸ் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறதோடைய ஈர்ப்பு செட் ஆயிடுச்சு. இப்ப டே 1 எல்லாரும் வந்து 1000 ஜன்னல் வீடு அப்படின்னு பாடிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. நேத்து எல்லாம் கையா புடிச்சுன்னு ஆடுறது, நீ தனியா ஆடு தம்பி அப்படின்னு ஆடினாங்க. நேத்து எல்லாம் தனித்தனியா உங்க கார்ல ஆடிக்கோங்க, அந்த லெவல்ல போகுது. காரணம், இந்த ஷோல பேரண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வெளியில பார்த்த அந்த ஒரு தன் பையனுக்கோ பொண்ணுக்கோ நடந்த ஒரு நிகழ்வை வந்து உள்ள வந்து அதோடைய வெளியில சோசியல் மீடியாவுடைய அதிர்வலைகள்ல அவருடைய கன்சர்ன்ல உள்ள வந்து பேசுறாங்க. சில பேர் வந்து தென் அண்ட் தேர் ரொம்ப இப்ப எப்படி சொல்றது, நவநாகரிகமா ஒரு மாதிரி பேச விட்டது அது ஒரு லெவல் தாண்டி இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நிஜமாவே உள்ளுக்குள்ள போன எல்லா பேரண்ட்ஸும் அங்கங்க அந்த அவங்கவுங்க பர்சன்ஸ் மேல இருந்த அந்த ஒரு கன்சர்னை கேட்க போனது உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் சுத்தி விட்டுருச்சு. ஒரு கெட்டு மாதிரி சேரும் போது விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் அது விளையாட்டுன்னு தெரியும். விளையாட்டை பாக்குறவங்க எல்லாருக்குமே நம்மளோட காம்படிட்டரா மட்டும்தான் தெரியும். ஒரு காம்படிட்டரை பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் தான் இருக்குமே தவிர, எல்லாம் நம்ம பிள்ளைங்க மாதிரிதான், எல்லாம் அடிச்சு எல்லாம் சொல்றதுதான் உள்ள வந்து, நீங்களும் யார் ஜெயிச்சாலும் எனக்கு எல்லாரையும் என் பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் டிப்ளமேட்டிக் வேர்ட். ஜெனியூனா நீங்க அவங்க பிள்ளைய ஹர்ட் பண்ணதுனாலதான் அர்ச்சனாவோட அப்பா வந்து நீங்க இந்த கலிபால் சொன்னதோ இல்ல நீங்க இந்த மாதிரி சொன்னதோ மனிதாபிமானத்தை அவர் ரூடா கன்வே பண்ணல. பட் கண்டென்ட் வந்து எனவே அது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகல. அதே மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் விக்ரம் அப்பா வந்தெல்லாம் வந்து மாயா இவங்க அவர் பாக்குறாருல, வேற உலகம் பூரா பாக்குற இதுல கருப்பாம்பூச்சின்னு சொல்லி அது ஒரு பிராண்ட் ஆகி வெளியில உச்சகட்ட அவமானத்துல இருக்கிற அவங்களுக்கு தான் தெரியும் சரவண விக்ரம் எப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு. சோ அப்படி இருக்கிற ஒரு சரவண விக்ரமோடைய வெற்றியையோ இல்ல ஒரு கலாய்க்கிற அந்த ஒரு தன்மையையோ அது எல்லாரும் பேசுறத பெத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து பண்றாங்க. ஒரு புரோட்டோகால் படின்னு முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்தா பேச விடக்கூடாது, இல்ல பேசுறதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. லைவ்ல வேணா தெரிஞ்சு அந்த 1 hour ஷோல வந்து காமிக்காம இப்ப இது எப்படி ஆகி போச்சு, அக்ரிவேட் ஆகி இப்ப அடுத்த வர பேரண்ட்ஸ் நேத்து உங்க அப்பா செம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டாருப்பா, உங்க அப்பா பிளாஸ்ட்பா இல்ல இப்படின்னு வந்தவங்க பேசுறதே இப்ப பயங்கரமா ஆகி போச்சு. எவ்ரி 7 hours ஒருத்தரோ இல்ல 9 hours ஒருத்தரோ யாரையும் இறக்கிடுறாங்க போல. அதனால அந்த கண்டென்ட் வெளியில வந்து அந்த கண்டென்ட்டுக்கு மைலேஜ் வந்து அந்த கண்டென்ட் ட்ரெண்டிங் வந்து ஒரு லெவல்ல ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இப்ப என்ன பண்ணுதுன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து ஒரு 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 ஸ்பீட் பிரேக்கரை வந்து பெருசா கிரியேட் பண்ணுது. கரெக்ட். சரியா தப்பா அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி நாகரிகமா ஒரு ஸ்ட்ரெயிட்டா அதை அட்ரஸ் பண்ணாம பண்ற எல்லா கண்டென்ட்டும். இப்போ உதாரணத்துக்கு விக்ரம் அப்பா போய் மாயா கிட்ட நீங்க பிள்ளைய இப்படி பகிரங்கமா தாக்கியிருக்க வேணாம்னு தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு யாரும் இல்லாத இடத்துல ஒரு மாதிரி நீங்க கொஞ்சம் அவங்கள முழுசா நம்புறான், நீங்க பின்னாடி பல இடத்துல பேசுறத நாங்க 24 மணி நேரத்துல பாக்குறோம், ஆனா அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு தன்மையா சொல்லியிருக்கலாம். இப்ப அது எப்படின்னா அவங்க மனசுல இருக்கிறது மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் அவர் பயங்கரமா பண்ணாருன்னு என்ஜாய் பண்ணதான், நானும் என்ஜாய் பண்ண அதுதான் அத. ஆனா இப்ப இதெல்லாம் எப்படி கன்சல்டேட் ஆகுதுன்னா,
இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு செம்ம பேக்கேஜ்ல போயிட்டு இருக்கு. யா கரெக்ட். எனக்கும் அதுதான் கொஞ்சம் இப்போ ஷாக்கிங்கா கூட இருந்தது. ஒரு பேரண்ட்ஸும் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் வந்தாங்களா, ஜாலியா பேசினாங்களா, அவங்களுக்கான ஒரு அட்வைஸ குடுத்துட்டு குவைட்டா போய், இப்போ ஆப்போசிட்டா இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு அட்வைஸா குடுக்கறது வந்து கொஞ்சம் பொலைட்டாவே சொல்லலாம். இப்ப வர்றவங்க எல்லாம் கண்டஸ்டன்டா ரோல் பிளே எடுத்து விளையாடவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா. உண்மையிலேயே இட் வென்ட் ராங். மணி இதெல்லாம் வந்து நேத்து இது வந்து உச்சகட்ட அட்ராசிட்டி. யா ஹூ கேவ் த ரைட்ஸ்? யார் கொடுத்தா? நீங்க உங்க பொண்ணை கேளுங்கன்னு. அதே மாதிரி பல பேருக்கு வருத்தம் ரவீனா பேசலையே. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ரவீனா அந்த இடத்துல பேசாததுக்கு 10,000 நியாயமான காரணம் இருக்கலாம். போனதுக்கு அப்புறம் மணி கிட்டக்க இதை நீ பர்சனலா எடுத்துக்காத, நான் எங்க அம்மா கிட்ட என்ன பேசணுமோ எங்க அம்மாவுக்கு நான் புரிய வைக்கிறேன். வந்தவங்க பேசுனதுக்கு சாரி எல்லாம் கேட்க வேணாம். வந்ததுக்கு பேசுனது உன்னை ஹர்ட் பண்ணிருக்கோம், நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன்ற மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்போடைய லெவல் டெப்த் இதெல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்துக்கோ யாருக்கோ சொல்லி ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா என் ஃபேமிலியோ உன் ஃபேமிலியோ தப்பா புரிஞ்சிருந்தால் அவங்கள நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு கொஞ்சம் மெச்சூர்டா பேசக்கூடிய ஒரு பொண்ணு தான் அது. அந்த பொண்ணு இன்னைக்கு கூட எங்க அம்மா வந்திருந்தா இதை விட ஜாஸ்தியா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் உட்கார்ந்து புலம்பும் போது கூட எந்த புலம்பலுக்கோ எதுக்கோ she is not giving a big space. அத பத்தி பேசி எல்லாம் அதெல்லாம் எனக்கு ரவீனா வந்து ஆஃப்டர் லெஃப்ட்க்கு அப்புறம் பேசியிருக்கலாம், அவங்க அப்படியே விட்டுட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஐ திங்க் எனக்கு இது 2 ஆங்கிளாவும் நானும் பார்க்குறேன்னா, பிகாஸ் நேத்து நான் தான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட் போட்டேன். பிகாஸ் அந்த இடத்துல வந்து வென் ஷீ இஸ் டெல்லிங் எனக்கான ஒரு ஸ்பேஸ், நான் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் ரவீனா எடுத்திருக்கலாம். இட் இஸ் நாட் மணி வாஸ் ஸ்டாப்பிங் ஹர்ன்றது கிளியரா நமக்கு தெரியும். எனக்கு அப்புறம் என்ன யோசிச்சுன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வரல அப்படின்னு சொன்னால, பட் ஸ்டில் அவ பேசியிருக்கலாம். அந்த பாயிண்ட்ல இருந்து எந்த மாற்றமும் இல்ல. ஒருவேளை அவங்க அம்மா சொல்லிதான் இவங்க இந்த ஆண்டியோ எவர் இட் இஸ் அவங்க வந்து இவ்வளவு பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கன்சர்ன்னால ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஓப்பன் அவர் மவுத் டு மணின்றது ஒரு சைட்ல எனக்கு அந்த தாட்டும் இப்ப இருக்கு. இது எப்படி போகும், வெளியில போய் அம்மாட்ட பேசிக்கலான்றதால ஷீஸ் குவைட்டா அப்படின்னும் எனக்கு ஒரு தாட் இருந்துட்டே போட்டோம். அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கட்டும்ன்றேன். அந்த நேரத்துல எதுவும் பேசாட்டியும் பரவாயில்லன்னு சொல்றேன். பரவாயில்ல, ரவீனா பேசாட்டியும் பரவாயில்ல, ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் தி சிச்சுவேஷன். மணி கிட்டே நான் சொல்றேன், நீங்க சொல்றது மணி கிட்ட தானே சொல்றீங்க. மணி கிட்டே இப்ப எனக்கு அதுதான் யோசனையா போனதுக்கு அப்புறம் மணி கிட்ட பேசிருக்கணுமா? ஏன்னா அந்த பையன் வந்து லெட் அஸ் பி வெரி ஹானஸ்ட். இவங்க அம்மா வந்து ரவீனாவை ரோஸ்ட் பண்ணிருந்தா ரவீனா வந்து ரொம்ப மணிக்கு எவ்வளவு பெரிய ஒரு கில்ட்டி வந்திருக்கு. ஏய் சாரிப்பா, எங்க அம்மா இப்படி பேசிட்டாங்க, இல்ல வந்தவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு. ரவீனாக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவே இல்ல. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்றத, அவங்க வந்தாங்க, அவங்க பேசிட்டாங்க, அவங்க போனாங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து எனக்கு என்னமோ வந்து அந்த நேரத்துல பேசாத ரவீனா அதுக்கப்புறம் பேசியிருக்கலாம், ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கலாம், இல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்கலாம். பட் அந்த இடத்துல கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டாங்களோ. மணியோடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வெளியில இப்ப எப்படி ஃபயர் ஆகும், எப்படி தப்பா போவோம், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த பையன் அழுதுட்டான் அந்த குழந்தையோட விளையாடும் போது. அந்த பையன் இப்போ நம்ம அது இங்க யார் வேணா சொல்லலாம், மணி ரவீனாவோடைய பேர் ஆர் த குரூப் டாக் கேமை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த 50% ஒத்துக்கிறோம்னே வச்சுக்கிட்டா கூட, இன்னொரு 50% அந்த கேம்னால இவங்க 2 பேர்ல மணி தான் 8 முறை நாமினேஷனை சந்திச்சானே தவிர ரவீனாவை சந்திக்கல. ரவீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேம்ல எந்த மாதிரி அதை வந்து விஜய் வருமா ஸ்டார் இதுல சொல்லுவான், உனக்கு வெளியில இருக்கிற ஸ்பேஸ் உனக்கு தெரியல, உனக்கான இது நல்லா இருக்கு, யூ ஆர் நாட் ரியலி டிபெண்டன்ட் ஆன் தி ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் அது என்ன ஃபேக்ட்ன்றது தெரியும். ஸோ ரவீனா அம்மா வந்து ரவீனாவுடைய நெஃப்யூவோ இந்த இவங்களோ வந்து அதை ரொம்ப பெருசா ஆக்கி இவனை காலி பண்றதுக்கு பேசுற விதம் தான். அந்த பையன் இன்னைக்கு மணி சொல்லியிருப்பான், எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, மொக்க வாங்கிட்டு வந்துட்டேன், சரிங்க அப்படிங்களா, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. அதுதான் இந்த பையனோட மெச்சூரிட்டி. இந்த பையன் ஒரு ஜெம்முங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த பையன் வந்த வம்பு தான் பாத்துக்க மாட்டேன், மீன் விட மாட்டேனே தவிர மத்தபடி அவன் பாட்டும் அவன் இருந்தா, அவனை பொறுத்த வரைக்கும் தான் பாத்துக்கிறேன் பாதுகாக்கிறேன்னு நினைக்கிற அந்த பொண்ணை
அவன் பவுண்டரியில சில இடத்துல இம்மெச்சூரா பொசசிவா பண்ற அந்த விஷயங்கள் தான் இரிட்டேட் ஆகுமே தவிர, அதாவது ஒரு பொண்ணோட லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ற இடங்கள் வருமே தவிர, மத்தபடி ஆன் கேரக்டர் இந்த பையன் வந்து அந்த பொண்ணோடைய கண்ணியத்துக்கு ரொம்ப பொறுப்பா தான் இருந்தான். அதெல்லாம் நீங்க வந்து அந்த அம்மா வந்து இஷ்டத்துக்கு பேசலாம் போயிட்டா அப்பெல்லாம் நம்ம மணியை வந்து விமர்சிச்சிடவே முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு அவங்க பிள்ளைய கண்டிக்க, பேச, திட்ட, அடிக்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. என்னமோ பண்ணிட்டு போங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, என்னமோ பண்ணுங்க. பட் எனிவேஸ் இது வந்து நேத்து அப்படி ஆரம்பிச்சது. அந்த பையனுடைய கேம் ஒரு பக்கமா இருக்கா. மாயா அவங்க சிஸ்டர் நேத்து ஒண்ணு பண்ணாங்க. சரியா, நான் விசித்ராத வந்து நம்ம கடைசியா பேசலாம். சரியா, ஏன்னா ஒரு ஹாப்பி நோட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மாயா அவங்க சிஸ்டர் மாயா கண் மாயா ஸ்வாகதா அடுத்தது. சரியா, நேத்து வந்து ஒரு ஃபேமிலி தியேட்டரிக்கல் பிளே வந்து நடந்துச்சு. சரியா, அந்த ஒரு இன்னசென்ட்டான அம்மா, ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டஸ்டன்ட், ஒரு பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான சிஸ்டர் கெஸ்ட். சரியா, கொஞ்ச நேரத்துல ரெமோ, கொஞ்ச நேரத்துல அனியன், கொஞ்ச நேரத்துல அம்பி, 3 ஒரே நேரத்துல நடக்குது அங்க பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல. இது ஊரே தெரியுது மாயாக்கு சப்போர்ட் கமல். அது கிடைக்காத 11 பேர் கவலை இல்லாம விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பார்வை இதுல ஒண்ணு இருக்கு, அது மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா, மாயா எக்ஸ்ட்ராடினரி என்டர்டைனர். எக்ஸ்ட்ராடினரினா இந்த வீட்டுல இந்த சீசன் 50 நாள், ஒரு லாஸ்ட் ஒரு 2 வாரம் வேணா அப்படி இருக்கலாம், ஒரு 50-60 நாள் இந்த பொண்ணு பிரதீப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தனியா தூக்கிட்டு வருது இந்த ஷோவை பார்க்க வைக்கிறது. மாயா இல்லாம மைலேஜ் இல்ல, மாயா இல்லாம ஃபுட்டேஜ் இல்ல, மாயா இல்லாம கண்டென்ட் இல்ல. சரியா, அப்படி கொண்டு வந்துகிட்டு இருக்கிற இந்த பொண்ணு நடுவுல அர்ச்சனான்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனா மேல அந்த டிராவல் திரும்ப ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் இந்த பிளேயர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க. அர்ச்சனாவை வந்து நாட ஹீரோ நாட ஹீரோயின்ற மாதிரி, வில்லன் நாட ஹீரோ நாட வில்லன் மாதிரி ஒரு டிராவல் ஆகுது. இதுக்கு நடுவுல ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் மாதிரி இவங்களுக்குள்ள கதைகள் போய் நிக்சனுக்கான ஒரு கதை போகுது, பூர்ணிமாக்காக ஒரு கதை போகுது, இப்படிலாம் போகுது. ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப சாலிடா போயிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஷோல வந்து மாயாவோட பங்களிப்பு வந்து இந்த சீசன்ல வந்து எக்ஸ்ட்ராடினரி. இந்த ஷோவுடைய மேன் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு கேட்டா அது மாயா தான். அன்டவுட்லி வேற யாராலையும் அத அந்த அந்த ரிவார்டை வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. நாட் டு பி neither nor deserved nor she is not that quality enough to being. அதாவது நான் கமல் சார் கிட்ட என் தவற ஒத்துக்கிறது இல்ல, என்கிட்ட ஹானஸ்டி இருக்குன்ற ஹானஸ்டி, நான் தவற பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற திமிர் இருக்குல்ல, அதுல உடைஞ்சு போயிடுது. நான் ஒரு தவறு பண்ணுவேன், ஆனா அந்த தவற வந்து நான் வாரம் எண்டானா ஒத்துப்பேன் அப்படின்னு, என் தவற திருத்தி என் தவறே இல்லாம விளையாடுவேன்ற ஹானஸ்டி அந்த பொண்ணுகிட்ட இல்ல. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றாலே தனி சிறப்பு. A to B இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். Jio Studios and Red Chillies present Shah Rukh Khan's Dunki running successfully.